அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது அவர் தமது பலத்த செய்களில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனது நிமித்தம் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். மனம் திரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை யாரை குறித்து சொல்லுகிறார்? அவரிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் தேவனிடத்தில் எதை பெற்றேன் என்று நமக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. நாம் எதையெல்லாம் பெற்றோம்? தேவனுக்கு இதை செய்தார், என் குடும்பத்துக்கு இதை செய்தார், என் பிள்ளைகளுக்கு இதை செய்தார், என் பேர பிள்ளைகளுக்கு இதை செய்தார், என் வாழ்க்கையில் அதை செய்தார் என்று சொல்லி நாம் அதையே சாட்சி சொல்லிவிட்டு மீண்டும் இதையும் செய்வார் அதையும் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். அவருடைய பலத்த கிரியைகளை கண்ட பல பட்டணங்கள், கோராசின், தீரு, சீதோன், கப்பர்நகும் போன்ற பட்டணங்களை அவர் கடிந்து கொள்கிறார். அவைகளின் மேல் நியாய தீர்ப்புகளை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு கூட வாழ்வோமானால் நம்மிடத்தில் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொண்டோம் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாயிருக்கும். ஆனால் பரலோகத்தின் தேவன் எப்பொழுது சந்தோஷமாகிறார்? நாம் மனம் திரும்புகிறது நிமித்தம் தான். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கணும். அனுதினமும் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம். ஆமென்.